நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமை சிலையை வடிவமைத்த பிரபல சிற்பி ராம் சுதார் காலமானார். ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 2 ஹானர்ஸில் சர்தார் வல்லபாய் பட்டேல் இதில் வந்து கவர் ஆகும். ஸோ உலகிலே இருக்கக்கூடிய மிக உயரமான சிலை பார்த்தீங்க அப்படின்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமை சிலை, அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேலினுடைய சிலை தான் ஒற்றுமை சிலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ இதை வந்து யாரே வடிவமைத்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது புகழ்பெற்ற சிற்பி ராம் வஞ்சி சுதார் அவர்கள். ஸோ நாட்டின் முதல் உள்துறை 1946 இன்டரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமும் நம் நாட்டின் உள்துறை அமைச்சராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் இருந்திருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1947 விடுதலைக்கு பின்பு அமைக்கப்பட்ட அந்த பேரவையிலையும் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான் உள்துறை அமைச்சராக இருந்திருப்பாரு. ஸோ இந்த சிலை மட்டும் இல்லாம நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்த தியான நிலையில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி அவர்களுடைய சிலை, காந்தியினுடைய சிலை, அதே மாதிரி குதிரை மீது அமர்ந்திருக்கும் சத்ரபதி சிவாஜியின் கம்பீரிய சிலை உள்ளிட்ட பல சிலைகள் வந்து அந்த சிற்பி ராம் வஞ்சி சுதார் அவர்களால் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஸோ இவருக்கு என்னென்ன விருதுகள் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 1999 பத்மஸ்ரீ விருதும், ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டினுடைய 4வது உயரிய விருது. அடுத்ததா 2016 பார்த்தீங்க அப்படின்னா பத்மபூஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய 3வது மிக உயரிய விருது. அதே மாதிரி இவருடைய அந்த பிறப்பிடம் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரா பூஷன் விருதும் இவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு.